ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பாத்திரம் எடுத்துன்னு வரும்போதே தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தரக்காய் தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் கொத்தரக்காய் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம். இதோட கொத்தரக்காய் நம்ம ஒரு 4வது டைம் அறுவடை பண்ணுவோம். நம்ம வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுலேயும் நம்ம கொத்தரக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அம்மா வரல இன்றைக்கி, கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குன்றதால அம்மா வரல. இன்றைக்கி எங்கள் ஊரில் இன்றைக்கி ஷட் டவுன் ஆக போகுது 9 o'clock. அதனால் வீட்டு வேலைலாம் அம்மா செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங்கே ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து ரிலேஷன் வராங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கொத்தரக்காய் பிடிக்குமா, அதனால் நம்மளோட ஃப்ரெஷ் கொத்தரக்காவை கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் காலையிலே நம்ம தோட்டத்து பக்கம் வந்தாச்சு. அண்ட் மழை பெஞ்சுது நைட்டு. மழை பெஞ்சதால தான் இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் அழகாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்குது. அண்ட் காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கொண்டு வா. பாருங்கள், காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம தோட்டத்தில். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். இருந்தாலும் நியூவாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வந்து வெட்டுக்கிளி இருந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி வீடியோவில். இப்போ எல்லாம் பறந்து போயிடுச்சு. என்ன எங்கே போகிறதுன்னு தெரியல போல் அந்த பூச்சிக்கு. போயிடுச்சு, கீழே விழுந்துடுச்சு ஒன்று. பேர் வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட காய்கறி தோட்டம், அப்புறம் புதுசாக என்னென்னலாம் செடி நடவு செய்கிறோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உடனே வீடியோ வந்து சேரும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் மேலேயே நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால தான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண சொல்கிறது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நாங்களும் ஷார்ட்டாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. வெயிட்டு தாங்க முடியாமல் செடி விழுந்துட்டு இருக்கு. குத்தா இருக்குது அப்படியே. சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. ரொம்ப செடியாக இருக்குல்ல. எனக்கு செடியெல்லாம் புடுங்கி போடணும், ஏன்னா மழை வந்துருக்கு இல்லையா. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போனாங்க, அம்மா கொத்தவரக்காய் கேட்டிருந்தேன், கூடவே வந்து கத்திரிக்காயும் தந்துருமா, வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது, அதனால் ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதையும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் இன்றைக்கி அவங்களுக்கு. இதுக்கு மேலே ஹைட்டாக போச்சுன்னா எப்படி பறிப்போங்க? இப்படி தாழ்த்தி பறிச்சிக்க வேண்டியதுதான். இப்படி தாழ்த்தி பறிச்சிக்கலாம். கரெக்டு தானே? அங்கே ஒரு கொத்தா இருக்கு. செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது சரியான காயும் வச்சுச்சு. இவருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எல்லாம் முடியாமல் சாஞ்சப்போ கூட இந்த செடி பாருங்கள் அப்படியே முடியும், என்னால் முடியும் அப்படின்னு நிற்கிது. அதனால் இந்த செடி எனக்கு பிடிக்கும். அங்கே ஒரு இடத்துல கொத்தா இருக்கு. ஆமாம், அதையும் சேர்த்து தான் நம்ம படிக்கணும் இன்னைக்கு. என் தம்பி தான் இன்றைக்கி வந்திருக்கான் கூட. எப்பவுமே வீடியோ எடுப்பான், பேச மாட்டான்.
இன்னைக்கு வந்து என் தம்பி கூட வந்திருக்கான். எங்கள் அம்மா வராதால அவன் பேசிட்டான். பாருங்க, இதுவே போதும் அவங்களுக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பறித்து வைப்போம், முத்திடும் விட்டுட்டா. இலையோட வந்துச்சு. ஆமாம், பூ வச்சிருக்கு. ஒன்று ஒன்று இப்படி தான் வந்துடுது அறுவடை செய்யும்போது. சரி வாங்க நெக்ஸ்ட்டு போவோம். இங்கே பாருங்க, வெட்டுக்கிளி உட்காந்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு செடியில் உட்காந்துட்டு இருந்துச்சு, தொடுத்துனதுக்கப்புறம் இப்போ ஒரு செடியில் இந்த வெட்டுக்கிளி உட்காந்துட்ருக்கு. இது எப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது? போயிடுச்சு. தண்ணி அப்படியே நிற்கிது. ஆமாம், தண்ணி நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஃப்ளவர் மாதிரி இருக்கிறது. மருந்து போடாதவே தான் அந்த பூச்சிலாம் வருது, இல்லைன்னா அது வராது. பெஸ்டிசைடு அதெல்லாம் ரொம்ப ஹெவியானது யூஸ் பண்ணால் வராது. நம்மளது ஆர்கானிக்ன்றதால வருது. பாருங்க, அடியிலலாம் முத்தலை, மேலே முத்திருக்கு. மேலே தானே பிஞ்சாக இருக்கும், அடியில் தான் முத்தலாக இருக்கும். இதில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்புறம் இந்த செடியே விதங்கிடுச்சு. ஏன் அப்படி ஆச்சு? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொத்தவரக்காய் காய் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க காய் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வத்தல் போட்டு சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் என்ன நினச்சிட்டேன்னா, அவங்களுக்கு கொத்தவரக்காய் காய் பிடிக்கல போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன். பார்த்தா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செடியில் காய் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல். சாரி, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். செடியில் காய் பிடிக்கலன்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு பிடிக்காது, அதுக்கப்புறம் வளர வளர தான் நல்ல காய் வைக்கும். எங்களுக்கு அப்படி தான் வச்சுது, அதனால் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே ஊர்லலாம் சொல்லுவாங்க, கொத்தவரக்காய் வந்து ஈஸியாக வளராது, நிறைய மண்ணில் வளராது, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் போட்டதுமே வளர்ந்துருச்சு. மழை பெய்யுது. ஐயோ, மழை வருதா? அதுக்குள்ளே பறிச்சிடலான்னு நினச்சேன் க்ளவுடியாக இருக்கும்போதே. சன்னே வரல. சன்னு வந்திருக்கு, அது பல்பு மாதிரி எரியுது ஒயிட் கலரில். சன்னு இன்னைக்கு பல்பு மாதிரி எரியுது ஒயிட் கலரில். கொத்தவரக்காய் தான் நல்ல காய் வச்சுது தோட்டத்தில் இந்த வருஷம். பெருசு பெருசாக இருக்குல்ல, இன்னும் பெருசாக இருக்கு. ஈவினிங் தான் வீடியோ எடுப்போம் எப்பயுமே. இன்றைக்கி அவங்க கேட்டாங்கன்றதுக்காக தான் மார்னிங்கே பறிக்கிறோம். ஆமாம், செடியெலாம் பிடுங்கி போட்டால் தான். கத்திரிக்காய் செடி மாதிரி விழுந்துச்சு. ஃபார் ஷுர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மழை வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. மழை வந்து இன்ட்ரப்ட் பண்ணிடும் நம்ம வேலையை. இப்போ எவ்வளோ கிலோ இருக்கும் காது? 1.5 கிலோவுக்கு இருக்கும், வெயிட்டாக இருக்குது. இன்னைக்கு இது அடியில் தான் சாஞ்சிட்ருக்கு, எல்லாம் கொம்பு வச்சு நடணும். ரஃப்பாக இருக்குது, என்னால் பறிக்கவே முடியல. பார்த்து பறி, செடியோட வந்துடப்போகுது. அப்போ செடி மேலே தான் எனக்கு எதனா ஆனால் கூட பரவாயில்ல, செடி தான் பார்த்து வரிக்கணும்ல. ஆமாம். ஆமாவா? இருந்துச்சு எதுவும்
பிஞ்சா இருக்கு. மழை நிறைய வந்துட்டே இருக்குது, அதனால் போதும் நம்ம போயிடலாம். அப்புறம் வந்து கூட பறிச்சிக்கலாம். ஈவினிங்காக அம்மா படிக்க சொன்னால் படிப்பாங்க. ஆனால் மழை அதிகமாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோனில் வீடியோ வந்து எடுக்க முடியாது. தண்ணி வருது, அலசிக்கலாம். கூடவே எதனா கத்திரிக்காய் இருக்கான்னு பார்த்துட்டு வரா போயிட்டு. கத்திரிக்காய் பறிக்கலாம். இது மட்டும்தான் பூச்சி, இது ரெண்டும் நல்லாயிருக்கு. கீழே வந்து இது ஒன்று இருக்குது, ஆனால் பிஞ்சாக இருக்குது. விட்டுடலாம். இங்கே பாருங்க, இந்த பூச்சி தான், இந்த பூச்சி வச்சு வைக்கிறதால தான் செடிலாம் பாருங்க ரொம்ப ஃபுல்லாக அழுகிடுச்சு. சாம்பல் போடுறோம், மழை வர்றதால சாம்பல் வந்து கரைஞ்சி போயிடுது. அந்த பூச்சி தொல்லை தாங்க முடியல. ஆமாம், அவ்வளோதான், போதும். இருக்கும் 1/2 கிலோவுக்கு. இந்த தோட்டத்தில் இது இருக்குது. அரிஞ்சிட்டு போடலாம். இது கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு. இதுதான் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடையில் இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் தான் சொத்தை, மற்றது எல்லாமே ஃப்ரெஷ் தான். இது வந்து மடியில் வச்சு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. நான் மடியில் வச்சு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ பார்க்கும் போது திட்டுவாங்க. அவ்வளோதான், இது கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு காய் கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து முட்டைக்கோஸ் நட்டிருக்கேன். வாங்க நான் உங்களுக்கும் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம முட்டைக்கோஸ் நட்டிருக்கேன் நான். இலைலாம் வந்திருக்கா. காலையிலே வந்து கோழி வேற களைச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. முள்ளங்கி கூட பிடுங்கிடலான்னு நினைக்கிறாங்க. அங்கே ஒரு 2 இருக்குது. இது மட்டும் விட்டுட்டு இது கூட பிடுங்கிடலாம். ஆனால் விட்டுட்ருக்கோம். பெருசாக தான் இருக்குது. ஆமாம், இலசாக தான் இருக்குது. இது மட்டும் பிடிங்கி பார்ப்போம். பிடுங்க. சின்னதாக இருக்குது. சின்னதாக நல்லா இருக்குது பாருங்கள். வா. அதில் எடுத்துகிட்டு போவோம், சாம்பார் வைக்கலாம். இதோட நம்ம வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தோட்டத்தெல்லாம் அப்போ தான் நிறைய காய் எவ்வளோ காய்க்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அப்கமிங் வீடியோஸில். சரி வாங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தவங்க வீட்டில் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நாங்களும் கிளம்புறோம். நீங்களும் போயிட்டு சாப்பிடுங்க. டாட்டா, பாய்.